ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோஷியல் சயின்ஸ் பாஸ்ட் 1 டெக்ஸ்ட் புக் இன் ஹிஸ்ட்ரி ஃபார் கிளாஸ் 6 என்சிஆர்டி தான் டீகோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 9 சாப்டர்ஸ் முடித்து அப்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். எல்லா சாப்டர்ஸும் உங்கள் லைனாக இருக்கும். ஓகே, ஸோ நியூ எம்பையர்ஸ் அண்ட் கிங்டம்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில். So Aravind plays a king. So Aravind has been chosen to act as a king in his school play. ஸ்கூலில் வந்து அரவிந்த ஒரு கிங்கை ஆக்ட் பண்ண கூப்பிட்ருக்காங்க. ஸோ he had expected to march solemnly in splendid robes. ஸோ அவரோட துணி வந்து சூப்பராக இருக்குது. to twirl his mustaches and wield the silver paper wrapped sword with gusto. ஸோ அவர் வந்து ஒரு கிங் மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க, சரிங்களா? இமேஜின் ஹிஸ் சர்ப்ரைஸ் வென் ஹீ வாஸ் டோல்ட் ஹீ வுட் ஆல்சோ ஹாவ் டு சிட் அண்ட் ப்ளே அ வீணா அண்ட் ரிசைட் போய்ட்ரி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு வீணையை வச்சு ப்ளே பண்ணணும், அது இல்லாமல் ஒரு போய்ட்ரியும் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட சர்ப்ரைஸ் வந்து மூஞ்சியில் தெரியுது. ஸோ மியூசிஷியன் கிங் ஹூ வாஸ் தட் ஹீ wondered. ஸோ ஒரு கிங்குன்னா நார்மலாக என்ன எல்லாம் நினைப்பாங்க, அந்த த்ரோனில் உட்காந்துட்டு மக்களை வந்து ஆட்சி பண்ணுறது, வந்து பேசுகிறது, அந்த மாதிரி. ஸோ திடீர்னு வந்து ஒரு கிங் வந்து வீணையை ப்ளே பண்ணோம் அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பிரஷஸ்தீஸ் அண்ட் வாட் தே டெல் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த் வாஸ் சப்போஸ் டு பி ஆக்டிங் ஆஸ் சமுத்திரகுப்தா. ஸோ பாருங்கள் யாரை மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு, குப்தா டெனாஸ்டியில் இருக்கிற சமுத்திரகுப்தா மாதிரி ஆக்ட் பண்ணும். அ ஃபேமஸ் ரூலர் ஆஃப் த டினாஸ்டி நோன் ஆஸ் த குப்தா. ஸோ குப்தர்களோட டினாஸ்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. வி நோ அபவுட் சமுத்திரகுப்தா ஃப்ரம் அ லாங் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ சமுத்திரகுப்தாவை பற்றி ஒரு பெரிய இன்ஸ்கிரிப்ஷனை இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்கிரைப்ட் ஆன் த அசோகன் பில்லர் அட் அலஹாபாத். ஸோ அசோகன் பில்லரில் சமுத்திரகுப்தாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் கம்போஸ்ட் ஆஸ் அ காவ்யா பை ஹரிசேனா. ஸோ ஹரிசேனா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கம்போஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த வேர்சஸ். ஸோ we know about Samudragupta from a long inscription inscribed on the Ashokan pillar at Allahabad. ஸோ அலஹாபாத்தில் ஒன் ஆஃப் த அசோகன் பில்லரில் சமுத்திரகுப்தா பற்றி இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் கம்போஸ்ட் ஆஸ் அ காவ்யா பை ஹரிசேனா. ஸோ அந்த போய்ட்ரி மாதிரி வந்து சமுத்திரகுப்தாவை பற்றி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹரிசேனா, who was a poet and minister at the court of சமுத்திரகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தாவோட கோர்ட்டில் இருந்தது ஹரிசேனா. ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்ஷியன்ட்லேயும் மிடிவல் பொறுத்தளவுக்கு யாரோட டைமில் கண்டெம்ப்ரரியாக யார் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹரிசேனா வந்து வேறு யாராவது ஒரு ரூலர், இப்போ சமுத்திரகுப்தாவோட கோர்ட்டில் போயட் அண்ட் மினிஸ்டராக இருந்திருக்காரு, சந்திரகுப்தான்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஹரிசேனா அப்படிங்கிறது சமுத்திரகுப்தான்னு எழுதிக்கோங்க. ஸோ இதில் எஸ் இருக்குது, இங்கே எஸ் இருக்குது, லைக் அந்த மாதிரி ஏதாவது நீங்களே வந்து ஒரு கான்செப்ட் இல்லை ஹரிகுப்தா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குருநானக் வந்து பாபரோட டைமில் இருந்தார். ஸோ அதை வந்து குரு பாபர்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லிட்டேன். ஸோ எல்லா டைமும் அந்த ட்ரிக் வந்து மனப்பாடம் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஹரிகுப்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆஃப் அ ஸ்பெஷல் கைண்ட் நோன் ஆஸ், இந்த இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த அசோகன் பில்லரில், இது வந்து இட்ஸ் ஸ்பெஷல் கைண்ட் நோன் ஆஸ் அ பிரஷஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இது பிரஷஸ்தினா, இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் மீனிங் இன் ப்ரைஸ் ஆஃப். ஸோ சமுத்திரகுப்தாவை பற்றி புகழ்ந்து அதில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அதை பிரஷஸ்தின்னு சொல்லுவாங்க. வைல் பிரஷஸ்தீஸ் வேர் கம்போஸ்ட் ஃபார் சம் ஆஃப் த ரூலர்ஸ் யூ ரெட் அபவுட் இன் சாப்டர் 9 நம்ம பார்த்தோம். சச் ஆஸ் கௌதமி புத்திர ஸ்ரீ சட்டகார்னிக்கு அவங்க அம்மா கௌதமி பாலஸ்ரீ வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. they became far more important from the time of the Gupta. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து குப்தாஸோட டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஆயிடுச்சு இந்த பிரஷஸ்தி அப்படிங்கிறது. ஐ மீன் ரூலர்ஸை புகழ்ந்து எழுதுறது குப்தர்களோட டைம்லேருந்து. ஸோ சமுத்திரகுப்தாஸ் பிரஷஸ்தி. let us see what சமுத்திரகுப்தா பிரஷஸ்தி tells us. ஸோ அவரை பற்றி எழுதியிருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, the poet praised the king in glowing terms as a warrior. ஸோ ஒரு நல்ல ஒரு வீரராக வந்து காட்டியிருக்கு. as a king who won victories in battle. நிறையா பேட்டில்ஸ் போர்க்களத்தில் வின் பண்ணியிருக்கிறதா
and who was learned and the best of the poets. ஸோ இவர் படிச்சிருக்கிறதாவும் அண்ட் போயட்ஸ்லேயே பெஸ்ட் ஆஃப் த போயட்ஸ் வந்து சமுத்திரகுப்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீ இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் அஸ் ஈக்குவல் டு காட். ஸோ இந்த கிங்கை சமுத்திரகுப்தா காடுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதில் த பிரஷஸ்தி வாஸ் கம்போஸ்ட் இன் வெரி லாங் சென்டென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. த பிரஷஸ்தி வாஸ் கம்போஸ்ட் இன் வெரி லாங் சென்டென்சஸ். ஹியர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஒன் சச் சென்டென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய சென்டென்ஸில், நாட் குட்டி குட்டியாக கிடையாது. ஸோ சமுத்திரகுப்தா த வாரியர்னு, whose body was most charming, being covered with the plenteous beauty of the marks of hundreds of scars because of the battle axes. ஸோ அவரோட பாடியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாடி, ஆனால் அந்த பாடியில் நிறைய ஸ்கார்ஸ் இருக்குது. அந்த ஸ்கார்ஸ் எதனால் இருக்குது, அந்த காயங்கள் எதனால் இருக்குன்னா போர்க்களத்தில் சண்டை போட்டதோட அந்த ஆக்சஸ், அந்த ஆரோஸ், ஸ்பைக், ஸ்பியர்ஸ், பார்ப் டார்ட்ஸ், ஸ்வோர்ட்ஸ், அயன் கிளப்ஸ், ஜெவலின்ஸ், இது எல்லாமே இந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனால அந்த மார்க்ஸ்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் மேப் 7 in page number 105, you will notice an area shaded in green. சரிங்களா, 105 பார்ப்போம். இதுதான் அந்த மேப். ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், ப்ளூ, அப்புறம் பிங்க், அப்புறம் க்ரீன், அப்புறம் இங்கே ரெட் டாட்ஸ். இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமுத்திரகுப்தாவை சுற்றி என்னென்ன ரூலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து ஆரியவர்த்தா, அப்புறம் ப்ளூ வந்து அவுட்டர் ஸ்பேஸ், பிங்க் வந்து இன்னர் ஸ்பேஸ், அப்புறம் இந்த ரெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் சிட்டிஸ் கான்கர்ட் பை த குப்தாஸ். இதெல்லாமே வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் சிட்டிஸ் கான்கர்ட் பை குப்தாஸ். இது வெறும் சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சொல்கிறாங்க, இதுதான் இந்த மேப். ஸோ இது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, என்னென்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, okay. So you will find a series of red dots along the eastern coast. You will find areas marked with purple and blue as well. So this map is based on the information provided in the Prahasthiya வச்சு இந்த மேப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹரிஷேனா describes 4 different kinds of rulers. ஸோ 4 different kinds of rulers பற்றி சொல்லியிருக்காரு and tells us about சமுத்திரகுப்தாஸ் policies. ஸோ சமுத்திரகுப்தாவை சுற்றி அந்த 4 kind of rulers எப்படி அவரை சுற்றி இருந்தாங்க, சமுத்திரகுப்தா அவங்களுக்கு டுவர்ட்ஸாக என்னென்ன பாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி. The rulers of Aryavardha, the area shaded in green. So green color பாருங்கள். ஸோ ஒன் செகண்ட் கைஸ். ஸோ க்ரீன் கலர் இங்கே நம்ம பார்த்தோம், இதுதான் க்ரீன். ஸோ இதுதான் ஆரியவர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுனா மெயின் இம்பார்ட்டண்ட் சிட்டிஸ் வந்து நலந்தா இதுக்குள்ளே, அப்புறம் பிரயாகா, பாட்டாலிபுத்ரா, இதெல்லாம் பீகார், நலந்தா பாட்டாலிபுத்ராலாம், அப்புறம் கனௌஜ், இதெல்லாம் யூபியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆரியவர்த்தான்னு சொல்கிறாங்க. சரிங்களா, the area shaded in green on the map. Here there were 9 rulers who were uprooted and their kingdoms were made part of Samudragupta's empire. ஸோ இந்த ஆரியவர்த்தா அப்படிங்கிற இடத்துலேருந்து 9 ரூலர்ஸ் கிட்ட இருந்து சமுத்திரகுப்தா என்ன பண்ணியிருக்காருன்னா சண்டை போட்டு எம்பையரை வாங்கிட்டார் அவங்கக்கிட்டேருந்து. சமுத்திரகுப்தாவோட எம்பையருக்குள்ளே அந்த இடத்த கொண்டு வந்துட்டார். ஸோ த ரூலர்ஸ் ஆஃப் தக்ஷிணபதா, ஹியர் தேர் were 12 ரூலர்ஸ். ஸோ தக்ஷிணபதானா சவுத்து. ஸோ இங்கே வந்து 12 ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. சம் ஆஃப் ஹூஸ் கேபிட்டல்ஸ் ஆர் மார்க்ட் வித் ரெட் டாட்ஸ் ஆன் த மேப்ஸ். They surrendered to Samudragupta after being defeated and then he allowed them to rule again. ஸோ இந்த ரெட் டாட்ஸ் பார்த்திங்களா ஈஸ்டர்ன் கோஸ்ட் கிட்ட. ஸோ இங்கே வந்து 12 ரூலர்ஸ் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க. ஸோ தக்ஷிணபதாவில் இங்கே டிஃபீட் ஆனவங்க சமுத்திரகுப்தாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடியிலே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சமுத்திரகுப்தா ரூல் பண்ண விட்டுட்டார். ஸோ த இன்னர் சர்க்கிள் ஆஃப் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் அசாம், அப்புறம் கோஸ்டல் பெங்கால், நேபாள் அண்ட் நம்பர் ஆஃப் கனா சங்காஸ். ஸோ கனா சங்காஸ்ன்னு நம்ம பார்த்தோம். கனா சங்காஸ்னால் வந்து அவங்களோட பாலிசிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ புத்தா இருந்தது, மகாவீரா இருந்ததுலாம் அந்த கனா சங்காவுக்கு பிலாங் ஆனவங்க தான் அவங்க. சரிங்களா, ஸோ அவங்க ஒன்றாவே வந்து ஒரு அசெம்பிளி மாதிரி ஒன்றா கூட சேர்ந்தே வந்து எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஒரு பாலிசிஸ் எடுத்துகிட்டு வரதாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த நார்த் வெஸ்ட் மார்க்ட் இன் பர்பிள் ஆன் த மேப். ஸோ இது வந்து பர்பிள், அந்த பிங்கை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே வந்து இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. த கனா சங்காஸ் அப்படி நடந்துகிட்டு இருந்ததாங்க எல்லாமே. ஸோ தே பாட் ட்ரிபியூட், ஃபாலோட் ஹிஸ் ஆர்டர்ஸ் அண்ட் அட்டெண்டட் ஹிஸ் கோர்ட். ஸோ இங்கே இருக்கிற கனா சங்காஸில் என்ன பண்ணாங்கன்னா கிங்குக்கு ட்ரிபியூட் பே பண்ணுறது. ஸோ மாதம் வருஷம் அந்த மாதிரி அவரோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் அது இல்லாமல் அவரோட கோர்ட்டுக்கு கூப்பிட்றப்போ வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகணும். நெக்ஸ்ட் த ரூலர்ஸ் ஆஃப் த அவுட்லேயிங் ஏரியாஸ் மார்க்ட் இன் ப்ளூ ஆன் த மேப். ஸோ இங்கே ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள். இதை விட்டு வெளியில் அப்படியே பாகிஸ்தானுக்கு அந்த சைடு, ஆப்கானிஸ்தான் அந்த சைட் போகிறாங்க. ஸோ அங்கே என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்ஹாப்ஸ் த டிசெண்டன்ஸ் ஆஃப் குஷனாஸ் அண்ட் ஷாக்காஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இண்டோ கிரீக்ஸ், ஷாக்காஸ், குஷனாஸ், பார்த்தியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வெளியில் நார்த் வெஸ்டர்ன் சைடில் அந்த சைடில் ரூலாகி அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தவங்க.
ஸோ இங்கே வந்து குஷனாஸோடும் சாக்காஸோட டிசெண்டன்ஸ் அவங்களோட பசங்க அந்த மாதிரி ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ த ரூலர் ஆஃப் ஸ்ரீலங்கா ஹூ சப்மிட்டட் டு ஹிம் அண்ட் ஆஃபர்ட் டாட்டர்ஸ் இன் மேரேஜ். ஸ்ரீலங்காவோட ரூலர் வந்து சமுத்திரகுப்தா சப்மிட் பண்ணி அவரோட பிள்ளைங்களும் மேரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ த பிரயாகா த ஓல்ட் நேம் ஃபார் அலகாபாத். ஸோ பழைய நேம் அலகாபாதோட ஓல்ட் நேம் வந்து பிரயாகா. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ யூபி. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உஜ்ஜைன் அண்ட் பாட்டாலிபுத்ரா அந்த மேப் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தீஸ் were important centers of Gupta rulers. What was the difference between the way in which Samudragupta treated the rulers of Aryavatta and Dakshinapatha? ஸோ சும்மா உங்கள்ட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து விக்ரம் சம்பாட் அப்படின்னு சொல்லி சின்ன ஸ்டெப்பட் கொடுத்துருக்காங்க. த எரா பிகினிங் இன் த 58 BCE is traditionally associated with Gupta king Chandragupta II, who had founded it as a mark of victory over the Shakas and assumed the title of Vikramaditya. ஸோ என்னென்னா சந்திரகுப்தா II சாக்காஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட டைட்டில் வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு மாறிடுச்சு. அதுதான் சொல்கிறாங்க, இதுதான் விக்ரம் சம்யாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் விக்ரமாதித்யான் டைட்டில் வந்து மாற்றினால. ஓகே, நெக்ஸ்ட்டு genealogies. So most prahastis also mention the ancestors of the rulers. Ancestors-na இப்போ சமுத்திரகுப்தா இருக்காருன்னா அவரோட தாத்தா பாட்டி அந்த மாதிரி. So this one mentions Samudragupta's great grandfather, father and mother. ஸோ அவங்களோட அம்மா தாத்தா அவங்கள எல்லாத்தையும் அப்பா இவங்கள பற்றியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஹிஸ் மதர் குமாரா தேவி பிலாங்ட் டு த லிச்சாவி கணா. ஸோ சமுத்திரகுப்தாவோட அம்மா வந்து குமாரா தேவி. அவங்க வந்து எந்த கணா, ஸோ நம்ம கணா சங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு சார்ந்த ஒருத்தவங்க தான் அவங்க. வைல் இஸ் ஃபாதர் சந்திரகுப்தா வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் த குப்தா டெனாஸ்டி. ஸோ சந்திரகுப்தாக்கு அப்புறம் தான் சமுத்திரகுப்தா வருவார். சந்திரகுப்தா தான் ஃபஸ்ட்டு ரூலர் ஆஃப் த குப்தா டினாஸ்டி டு அடாப்ட் த கிராண்ட் டைட்டில் ஆஃப் மகாராஜ் ஆதிராஜா. ஸோ மகாராஜாதி ராஜான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தமிழில், அதுதான். ஸோ நந்தாஸை தோக்கடிச்சிட்டு தான் வந்து குப்தாஸ் வந்தாங்க. ஸோ இந்த லீனேஜும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைட்டில் தட் சமுத்திரகுப்தா ஆல்சோ யூஸ். ஸோ இந்த மகாராஜாதி ராஜா அப்படிங்கிற டைட்டில் சமுத்திரகுப்தாவும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் அண்ட் great grandfather are mentioned simply as மகாராஜா. ஸோ இவரோட கிராண்ட்ஃபாதர் கிரேட் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா சந்திரகுப்தாவோட அப்பா, அவரோட அப்பா. ஸோ அவங்கள மகாராஜான்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்கள தான் மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தாவையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இட் சீம்ஸ் ஆஸ் இஃப் த ஃபேமிலி கிராஜுவலி ரோஸ் டு இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு டவுன்கிரேடடான பொசிஷன்லேருந்து அப்படியே மேலே வந்திருக்காங்க. ஓகே, ஸோ Samudragupta in turn figures in the genealogies list of ancestors of later rulers of the dynasty such as his son. ஸோ அதுக்கப்புறம் வரவங்கள வந்து லைனாக சொல்கிறாங்க. ஸோ சந்திரகுப்தா ஃபஸ்ட்டு, சமுத்திரகுப்தா, அதுக்கப்புறம் சந்திரகுப்தா II வராங்க. we know about him from the inscriptions and coins. சந்திரகுப்தா II பற்றி இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் காயின்ஸ்லேருந்து தெரியுது. he led an expedition to western India where he overcame the last of the Shakas. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஷாக்காஸை டிஃபீட் பண்ணி லாஸ்ட் ஆஃப் த ஷாக்காஸை டிஃபீட் பண்ணிடுறாரு சந்திரகுப்தா II. ஸோ அக்கார்டிங் டு லேட்டர் பிலீஃப் his court was full of learned people. About some of them you will be learning about in the chapter 11. ஸோ சந்திரகுப்தா IIவோட கோர்ட்டில் வந்து ஃபுல்லாக லேர்னடான மக்கள், படித்த மக்கள் தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹர்ஷவர்தனா அண்ட் த ஹர்ஷச்சரிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ while we can learn about the Gupta rulers from their inscriptions and coins, we can find about some kings from biographies. ஸோ சில கிங்ஸை பற்றி இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, காயின்ஸில் இருக்கும், இல்லை வாலில் இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பட் சில கிங்ஸை பற்றி அவங்களோட ஓன் பயோகிராஃபீஸ்லேருந்தே பார்க்கலாம். ஆட்டோபயோகிராஃபி ஒரு வேறு யாராவது அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க, அது பயோகிராஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர்ஷவர்தனா who ruled nearly 1400 years ago, ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனாவை பற்றி படிப்பீங்க. was one such ruler. ஸோ ஹர்ஷவர்தனாவை பற்றி அவரோட பயோகிராஃபீஸ்லேருந்து தான் தெரியும். ஹிஸ் கோட் போயட் வந்து பானபாட்டா wrote his biography the ஹர்ஷச்சரிதா. ஸோ பயோகிராஃபினா வேறு யாராவது எழுதுவாங்க, ஆட்டோபயோகிராஃபினா நமக்கு தானே நம்ம எழுதிக்கிறது. ஸோ முன்னாடி வந்து சமுத்திரகுப்தாக்கு வந்து நான் சொன்னேன் அவரோட கோட் போயட் அண்ட் மினிஸ்டர் சமுத்திரகுப்தா. ஓகே, ஹரிசேனா. ஸோ ஹரிகுப்தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ இங்கே வந்து ஹர்ஷவர்தனா இருக்கும் போது பானபாட்டா இருந்திருக்காரு. ஸோ ஹர்ஷ்பட்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை
உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தாலும் ஏதாவது ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், இல்லை நீங்களாக ஏதாவது ட்ரிக்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கீங்க யாரோட டைமில் யார் இருந்தா அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம், இல்லை டெலிகிராமில் சென்ட் பண்ணலாம். ஐ போஸ்ட் இட். நல்லா இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி ஐ போஸ்ட் இட். ஸோ ரீகால் பண்ணலாம். குருநானக் இருந்த டைமில் பாபர் இருந்தார். ஸோ குரு பாபர்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சமுத்திரகுப்தா இருந்த டைம் வந்து ஹரிசேனா இருந்தார். ஸோ ஹரிகுப்தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து பானபாட்டா அண்ட் ஹர்ஷவர்தனா. ஸோ ஹர்ஷா பாட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹர்ஷா பாட்டா அப்படின்னு. ஸோ ஹர்ஷா பாட்டா. ஓகே, இதை ரீகால் பண்ணிகிட்டே இருங்க திருப்பியும். ஸோ இவர் தான் வந்து ஹர்ஷச்சரிதா அப்படிங்கிற பயோகிராஃபி எழுதுகிறாரு, சான்ஸ்கிரிட்டில் எழுதுகிறாரு. திஸ் கேவ் அஸ் த ஜீனியாலஜி ஆஃப் ஹர்ஷா அண்ட் ends with his becoming king. ஸோ ஹர்ஷாவை பற்றி சொல்லியிருக்காங்க, அவர் எப்படி கிங் ஆனார் அப்படிங்கிறது ஹர்ஷச்சரித்தாவில் சொல்லியிருக்காங்க. Zhuang, about whom you'll read about chapter 9, also spent a lot of time at Harsha's court and left a detailed account of what he saw. ஸோ ஹர்ஷாவோட டைமில் வந்து ஜுவாங் இது ஹெச்னு ஞாபகம் வச்சுக்கனால எல்லாருக்குமே இது நார்மலாக ஞாபகம் இருக்கும். ஆல்ரெடி ஜுவாங் பற்றி நம்ம பார்த்தோம், எப்படி இங்கேருந்து வந்தார், எப்படி வந்து சைனாவுக்கு திருப்பியும் எந்த வழியில் போனார் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் நம்ம பார்த்தோம். ஸோ ஹர்ஷாவோட டைமில் பானபாட்டா ஹர்ஷபாட்டான்னு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஹுவாங்ஸுவாங்கும் இருந்தார். ஓகே, சைனீஸ் ட்ராவலர். ஸோ ஹர்ஷா வாஸ் நாட் த எல்டஸ்ட் சன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஸோ நார்மலாக எல்டஸ்ட் சன் தான் த்ரோனுக்கு வருவாங்க, ஹர்ஷா அப்படி கிடையாது. பட் became king ஆஃப் தானேசர் ஆஃப்டர் போத் ஹிஸ் ஃபாதர் அண்ட் எல்டர் பிரதர் டைட். ஸோ அவரோட அப்பாவும் எல்டர் பிரதரும் இறந்து போயிடுவாங்க, அதனால் நெக்ஸ்ட் ஹர்ஷா வர வேண்டியதாகிடுச்சு. ஹிஸ் பிரதர் இன் லா வாஸ் த ரூலர் ஆஃப் கனௌஜ். ஸோ பிரதர் இன் லா இருப்பார் இல்லையா, அவரோட அக்கா இல்லைன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர், அவர் வந்து கனௌஜோட ரூலராக இருந்தார். அண்ட் ஹி வாஸ் கில்டு பை த ரூலர் ஆஃப் பெங்கால். ஸோ பெங்காலுக்கும் இவருக்கும் சண்டை வந்துருச்சு, கனௌஜோட ரூலருக்கும், அதில் இறந்து போயிடுவார் இவரோட பிரதர் இன் லா. ஹர்ஷா took over the kingdom of Kanauj and then led an army against the ruler of Bengal. ஸோ இப்போ கனௌஜும் ஹர்ஷா கடியில் வந்துடுது, இப்போ பெங்காலுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட போகிறாரு. Although he was successful in the east and conquered Magadha and probably Bengal, ஸோ இந்த ஈஸ்ட் சைடில் அவருக்கு ஃபுல்லாக லக்கு தான். ஏன்னா இங்கே ஈஸ்ட் சைட் பெங்கால் பக்கம் வராரு. அண்ட் மகதா வந்து ஒரு பெரிய ஒரு ஜனபதான்னு நம்ம பார்த்தோம், மகாஜனபதா அந்த மாதிரி இமர்ஜ் ஆகி வந்தது தான் மகதா. ஸோ இதெல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுறாரு. ஹீ வாஸ் நாட் as சக்ஸஸ்ஃபுல் எல்ஸ்வேர். பட் இந்த ஈஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி வேறு எங்கே போனாலும் அவ்வளோக்கா சக்ஸஸ் அவருக்கு கிடைக்கல ஹர்ஷாக்கு. ஹீ ட்ரைட் டு கிராஸ் த நர்மதா டு மார்ச் into the Deccan but was stopped by a ruler belonging to the Chalukyan dynasty, Pulikesen II. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கதை, இது ஒரு புக்கு கூட இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலே ஹர்ஷா இருப்பார், இங்கே நர்மதா ரிவர் இருக்கும். நர்மதா ரிவர் கீழே வந்து சாளுக்கியன் டினாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாளுக்கியன் டினாஸ்டியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிங் வந்து புலிகேசின் II. சரிங்களா? ஹர்ஷா வந்து கீழே டெக்கனுக்கு போய் இந்த இடத்துலாம் கேப்சர் பண்ணலான்னு வருவார். ஆனால் நர்மதா ரிவருக்கு அப்புறம் க்ராஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா புலிகேஷன் II வந்து அவர் அங்கே டிஃபீட் பண்ணிடுவார். இதையும் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனில் தான் சொல்லியிருப்பாங்க. எந்த இன்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, ஸோ கண்டெம்பரரியாக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா, மேலே ஹர்ஷா இருந்தப்போ ஹர்ஷவர்தனா டினாஸ்டி இருந்தப்போ கீழே புலிகேசின் சாளுக்கியன் டினாஸ்டி இருந்தது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த இதுக்கு முன்னாடி சாக்காஸை போய் டிஃபீட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிங்கை பற்றியும் ரீகால் பண்ணி பாருங்கள், எந்த கிங்கை நான் சொன்னேன். ஏன்னா ஹிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணிங்கன்னா தான் அந்த க்ரோனாலஜி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு the Pallavas, Chalukyas and Pulikeshins Prahasti அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the Pallavas and Chalukyas were the most important ruling dynasties in South India during this period. ஸோ சவுத் இந்தியாஸில் பல்லவர்கள் இருந்தாங்க, சாளுக்கியர்கள் இருந்தாங்க. The kingdom of Pallavas spread from the region around their capital. ஸோ காஞ்சிபுரம் தெரியும் இல்லையா தமிழ்நாடுல, ஸோ அதை சுற்றியுமே வந்து அவங்களோட ரீஜன் ஸ்ப்ரெட் ஆச்சு டு த காவேரி டெல்டா வரைக்கும். ஸோ காவேரி டெல்டா வரைக்கும் வந்தது. While that of the Chalukyas was centered around the Raichur Doab between the rivers Tungabhadra and Krishna. So rivers Tungabhadra and Krishna க்கு நடுவுல சாளுக்கியர்களோட ரீஜன் இருந்தது. Aihole, the capital of Chalukyas. So Aihole அப்படிங்கிறது இட்ஸ் capital of Chalukyas, was an important trading center. ஸோ Aihole வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரேடிங் சென்டர். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் சாளுக்கியர்கள் இங்கே இருக்காங்களா, அண்ட் காஞ்சிபுரம் பல்லவாஸ் இங்கே இருக்காங்களா. ஸோ ரெண்டு பேருமே இந்த கிட்ட இருந்தவங்க தான். ஐஹோல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரேடிங் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் செகண்ட் கைஸ். ஓகே,
இட் டெவலப்ட் ஆஸ் அ ரிலீஜியஸ் சென்டராகவும் அதுக்கப்புறம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு வித் அ நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சது. த பல்லவாஸ் அண்ட் சாளுக்கியாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி raided ஒன் another's land, especially attacking the capital cities which were prosperous towns. ஸோ இந்த பல்லவாஸும் சாளுக்கியாஸ் பற்றி மெடிவல் இந்தியா புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதில் பாருங்கள் சதீஷ் சந்திராவில், சரிங்களா. ஸோ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டு பேரும், யாருன்னா பல்லவர்களும் சாளுக்கியர்களும். த பெஸ்ட் நோன் சாளுக்கியன் ரூலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புலிகேசின் II, ஏன்னா அவர் தான் ஹர்ஷாவும் ஸ்டாப் பண்ணார் நம்ம பார்த்தோம். வி நோ அபவுட் ஹிம் ஃப்ரம் அ பிரஹஸ்தி. ஸோ இவரை பற்றி எழுதியிருக்கு, கம்போஸ்ட் பை ஹிஸ் கோட் போயட் ரவிகீர்த்தி. ஸோ இத்தனை நேரம் வந்து ட்ரிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வந்துட்டு இப்போ எலாபரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ புலிகேசின் புலகேசின்னு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புலி ரவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, புலி ரவி அப்படிங்கிற மாதிரி. லைக் புலியிலையும் ஐயில் முடியுது, இதுவும் ஐயில் முடியுது. ஸோ இது ஒரு தனியாகவே ஒரு ட்ரிக்காக கம்போஸ் பண்ணி போடுறேன், சரிங்களா. ஸோ புலி ரவி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் டெல்சஸ், ஸோ ரவிகீர்த்தி தான் எழுதுகிறாரு அந்த பிரஹஸ்தி. ஸோ த பெஸ்ட் நோன் சாளுக்கியன் ரூலர் புலிகேசின் II, we know from his Prahasti composed by court poet Ravikirti. He tells us about his ancestors who are traced back through 4 generations from father to son. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா புலிகேசின் IIலேருந்து 4 ஜென்ரேஷன் நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா அப்பத்துலேருந்தே வந்து இவர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. புலிகேசின் எவிடென்ட்லி காட் த கிங்டம் ஃப்ரம் ஹிஸ் அங்கிள். ஸோ புலிகேசின் வந்து அவரோட அங்கிள்கிட்டருந்து தான் கிங்டமை வாங்குறாரு, சரிங்களா. Okay, so according to Ravikirti, he led expeditions along both the west and east coast. So west east coast ரெண்டு பக்கமும் வந்து expeditions போகிறாரு, போருக்கு போகிறாரு. பிசைட்ஸ் he checked the advance of Harsha. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புலிகேசின் மேலேருந்து ஹர்ஷா வராரு. தேர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பிளே ஆஃப் வேர்ட்ஸ் இந்த போயம் எழுதியிருக்காரு. ஹர்ஷா மீன்ஸ் ஹாப்பினஸ். ஹர்ஷா அப்படின்னா சந்தோஷம். த போயட் சேஸ் தட் ஆஃப்டர் திஸ் டிஃபீட் ஹர்ஷா வாஸ் நோ லாங்கர் ஹர்ஷா. ஸோ ஹர்ஷா வந்து நோ லாங்கர் ஹர்ஷானா அவருக்கு அந்த ஹாப்பினஸே இல்லை, போயிடுச்சு அப்படின்னு. புலிகேசின் ஆல்சோ அட்டாக் த பல்லவா கிங் ஹூ டுக் ஷெல்டர் பிஹைண்ட் த வால்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹர்ஷா மட்டும் இல்லை, பல்லவா கிங்கையும் வந்து புலிகேசின் டிஃபீட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க, அட்டாக் பண்ணியிருக்கிறதா. ஸோ பட் த சாளுக்கியா விக்ட்ரி வாஸ் ஷார்ட் லிவ்ட். ஸோ ரொம்ப கம்மியான டைமுக்கு தான் வந்து சாளுக்கியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்காங்க. அல்டிமேட்லி போத் த பல்லவாஸ் அண்ட் சாளுக்கியாஸ் கேவ் வே டு நியூ ரூலர்ஸ் பிலாங்கிங் டு த ராஷ்டிரகுட்டா அண்ட் சோழ டெனஸ்டிஸ். ஸோ எல்லா ரூலும் வந்து ஒரு டைம் மேலே இருக்குது அப்படின்னா இன்னொரு டைம் அப்படியே கீழே வந்துடும், இல்லைனா அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி தான் வந்து ஆதி காலத்துலேருந்தே ரூலர்ஸ் அப்புறம் அவங்களோட ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பல்லவாஸும் சாளுக்கியாஸும் சண்டை போட்டே இருந்தாங்க. லேட்டர் இவங்க ரெண்டு பேரும் டவுன் ஆகிட்டு புது ரூலர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, ராஷ்டிரகூட்டாஸ் அண்ட் சோழ டெனாஸ்டிஸ். அதை பற்றி நம்ம கிளாஸ் 7ல் நம்ம பார்ப்போம் NCERTயில். ஓகே, those how were the kingdoms administered, எப்படி அட்மினிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா, ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் earlier kings, land revenue remained important for these rulers. ஸோ எப்படி ஏர்லியர் டைம்ஸில் லேண்ட் வந்து ரெவன்யூ வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வாங்கினாங்க. அண்ட் த வில்லேஜ் ரிமைண்ட் த பேசிக் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். வில்லேஜ் தான் பேசிக் யூனிட். ஸோ ஏன்னா அங்கே தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. தேர் வேர் சம் நியூ டெவலப்மெண்ட்ஸ் as well. கிங்ஸ் அடாப்டட் அ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு வின் த சப்போர்ட் ஆஃப் மென் ஹூ ஆர் பவர்ஃபுல். ஸோ கிங்ஸ் வந்து வேறு யாராவது பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டை வாங்கிக்கணும்னு நினச்சாங்க. இதர் எக்கனாமிக்கலி இல்லை சோஷியலி ஆர் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்னாலையும் வாங்க ஆரம்பித்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் வேர் நவ் ஹெரிடிட்ரி. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில போஸ்ட்டு வந்து லைக் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து பசங்க வருவாங்களே, அதை வந்து ஹெரிடிட்ரி ஆக்கிட்டாங்க. This means that sons succeeded fathers to those posts. So to these posts. For example, the poet Harisena was a Mahadanda Nayaka or chief judicial officer like his father. ஸோ நம்ம பார்த்தோம் ஹரிசேனா வந்து யாரோட டைமில் இருந்தார், சமுத்திரகுப்தாவோட டைமில் இருந்தார். ஸோ இவர் யார் அப்படின்னா அவங்களோட அப்பாவும் ஜுடிஷியல் ஆஃபீஸராக தான் இருந்தார், மகாதந்த நாயக்கான்னு சொல்லுவாங்க. இவரும் மகாதந்த நாயக்காவாக இருக்கார். ஸோ எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், மகாதந்த நாயக்காவோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி. சம்டைம்ஸ் ஒன் பர்சன் ஹெல்ட் மெனி ஆஃபீஸஸ். ஒருத்தர் மெனி ஆஃபீஸஸை ஹோல்ட் பண்ணுவார். ஃபார் இன்ஸ்டன்சஸ் பிசைட்ஸ் பீயிங் அ மகாதந்த நாயக்கா, ஹரிசேனா வாஸ் அ குமார் அமத்யா அப்படின்னா மீனிங் அன் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர். அண்ட் ஸோ கிங்கக்கிட்டே இருப்பாங்க இந்த குமார் அமத்யா அப்படிங்கிறவங்க. அண்ட் அ சந்தி விக்ரஹிகா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஎன் புக்கில் இருக்கும், அதில் பாருங்கள். மீனிங் அ மினிஸ்டர் ஆஃப் வார் அண்ட் பீஸ். ஸோ இந்த ஹரிசேனா மட்டும் பாருங்கள் 3 பொசிஷனில் இருந்திருக்காரு. ஸோ ஒன்று வந்து மகாதந்த நாயக்கா ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அண்ட் குமார் அமத்யாவாக இருந்திருக்காரு, அது இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர். ஸோ கிங்குக்கிட்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்களே அவங்க. அண்ட் சந்தி விக்ரஹிகா அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் வார் அண்ட் பீஸ்.
ஸோ இது எல்லாமே ஹரிசேனா தான் சமுத்திரகுப்தாக்கு. பிசைட்ஸ் இம்பார்ட்டன்ட் மென் ப்ராபப்ளி ஹேட் சே இன் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அட்வைஸ் பண்ணுவாங்க. தீஸ் இன்க்ளூடட் த நகர ஷஷ்தி ஆர் சீஃப் பேங்கர் ஆர் மர்ச்சன்ட் ஆஃப் த சிட்டி. ஸோ நகர ஷஷ்தின்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா சீஃப் பேங்கராக இருப்பார் அந்த இடத்துக்கு. அண்ட் ஆர் மர்ச்சன்ட் ஆஃப் த சிட்டி, த சர்த்தவஹா ஆர் லீடர் ஆஃப் த மர்ச்சன்ட் கேரவன்ஸ். ஸோ மர்ச்சன்ட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த வந்து பொருள் வாங்கி விற்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் ஷர்த்தவஹா அப்படின்னா லீடர் ஆஃப் த மர்ச்சன்ட் கேரவன்ஸ். சரிங்களா, மர்ச்சன்ட்ஸ்க்கெல்லாம் லீடர். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இவங்க எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க, போஸ்டிங் போட்டிருந்தாங்க. இது ஷஷ்தீஸ், அதுக்கப்புறம் ஷர்த்தவாஹா. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஷஷ்தி அப்படின்னு கேட்பாங்க. ஷஷ்தி வந்து இட்ஸ் அ சீஃப் பேங்கர். சரிங்களா, அப்புறம் ஷர்த்தவஹா அப்படின்னா லீடர் ஆஃப் த மர்ச்சன்ட் கேரவன்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா த பிராத்தம குலிகா அப்படின்னா அந்த சீஃப் கிராஃப்ட்ஸ்மென்னு சொல்லுவாங்க. அண்ட் த ஹெட் ஆஃப் த கயாஸ்தாஸ் ஆர் ஸ்க்ரைப்ஸ். ஸோ ஸ்க்ரைப்ஸ் அப்படின்னா எழுதுகிறவங்க. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் போஸ்டிங்ஸ். கிங்க்கு கடியில் இருந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வச்சுருந்த இம்பார்ட்டண்ட் போஸ்டிங்ஸ். ஸோ இவங்க வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துப்பாங்க. ஸோ தீஸ் பாலிசிஸ் were responsibly effective, but sooner or later some of these powerful men grew strong enough to set up independent kingdom. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவலாக இவங்க கிங் கடியில் இருந்தாங்க, அப்புறம் கிங்கை மீறி இவங்க தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கயாஸ்தாஸ், பிராத்தம குலிகா, இவங்க இந்த மாதிரி பீப்புளெலாம். நெக்ஸ்ட், a new kind of army. So like earlier rulers, some of these kings maintained a well organized army. So army நல்லா இருந்தது. elephants, chariots, cavalry, foot soldiers எல்லாமே வச்சுருந்தாங்க. Besides, they were military leaders who provided the king with troops whenever he needed them. ஸோ இந்த மன்சப்தாரி சிஸ்டம் மாதிரி இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஏரியாவில் ஒருத்தன் வந்து அவனுக்கான மக்களை வச்சு ட்ரெயின் பண்ணுவான். லேட்டர் கிங் கேட்கும் போது இவன் வந்து அந்த ட்ரூப்ஸை சப்ளை பண்ணுவான். ஸோ தே were not paid regular salaries. Instead, some of them received grants of land. ஸோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வார் முடிஞ்சக்கப்புறம் கிராண்ட் ஆஃப் லேண்ட் கொடுத்துருவாங்க, இல்லை முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஒரு இடத்த வந்து நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. தே கலெக்டட் ரெவன்யூ ஃப்ரம் த லேண்ட் அண்ட் யூஸ் திஸ் டு மெயின்டைன் சோல்ஜர்ஸ் அண்ட் ஹார்சஸ். ஸோ இந்த லேண்ட் கிராண்ட் வருதா, ஸோ அதுலேருந்து வர இன்கம்மை வச்சு திருப்பியும் வந்து அவங்க சோல்ஜர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹார்சஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. அண்ட் ப்ரொவைட் எக்யூப்மெண்ட் ஃபார் வார்ஃபேர். அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் மேக் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸை வார்ஃபேருக்கு கிங்குக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தீஸ் மென் were known as சமந்தாஸ். ஸோ இதுவும் முக்கியமான டேர்ம், ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். ஸோ வென்எவர் த ரூலர் வாஸ் வீக், சமந்தா ட்ரை டு பிகம் இண்டிபெண்டன்ட். ஸோ ஏன்னா இவங்ககிட்ட தான் ஆர்மி இருக்குது. ஸோ இந்த ஆர்மியை வச்சு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா ஆர்மி தான் இம்பார்ட்டண்ட் ஒரு கிங்குக்கு. ஸோ இவன் வந்து அந்த ஆர்மியில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறப்போ கிங்கையே மீறி போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அசம்பிளிஸ் இன் சதர்ன் கிங்டம்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பல்லவாஸ் மென்ஷன் அ நம்பர் ஆஃப் லோக்கல் அசம்பிளிஸ். ஸோ பல்லவர்களோட இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய லோக்கல் அசம்பிளிஸ் இருந்திருக்கு. தீஸ் இன்க்ளூடட் த சபா விச் வாஸ் அன் அசம்பிளி ஆஃப் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ். ஸோ பிராமணர்கள் இருப்பாங்க, அவங்களோட அவங்க லேண்ட் ஆப்வியஸாக ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சபா மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. திஸ் அசம்பிளி ஃபங்க்ஷன்டு த்ரூ சப் கமிட்டிஸ். ஸோ இந்த அசம்பிளி, இந்த சபா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே நிறைய சப் கமிட்டிஸ் இருக்குது விச் லுக்ட் ஆஃப்டர் த இரிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கு இல்லையா வெரி சப் கமிட்டிஸ், அந்த மாதிரி இரிகேஷன், அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ் மேக்கிங் ரோட்ஸ், லோக்கல் டெம்பிள்ஸ், இதெல்லாமே வந்து சப் கமிட்டிஸ் பார்த்துப்பாங்க. The Ur was a village assembly found in areas where the landowners were not Brahmins. So Brahmins இருக்காங்க அப்படின்னா அவங்களது வந்து சங்கா, Brahmins இல்லாமல் வந்து ஒரு அசம்பிளி இருக்குன்னா அது பேர் வந்து ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அண்ட் த நகரம் வாஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ். நகரமில் வந்து மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நகரம் அப்படிங்கிற ஒரு டேர்மில் உருவாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் அந்த நகரம்னா. இட் இஸ் லைக்லி தட் தீஸ் அசம்பிளிஸ் வேர் கண்ட்ரோல் பை ரிச் அண்ட் பவர்ஃபுல் லேண்ட் ஓனர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். ஸோ இது யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த சங்கா, இந்த ஊர், இந்த நகரமில் யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிச் பவர்ஃபுல் லேண்ட் ஓனர்ஸ், மர்ச்சன்ட்ஸ், இவங்க தான். மெனி ஆஃப் தீஸ் லோக்கல் அசம்பிளிஸ் கண்டினியூ டு ஃபங்க்ஷன் ஃபார் சென்ச்சுரிஸ். 100 வருடங்கள் கழிச்சும் இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருந்தது. நெக்ஸ்ட், ஆர்டினரி பீப்புள் கிங்டமில் என்ன பண்ணாங்கன்னு. ஸோ we can catch an occasional glimpse of the lives of ordinary people from the plays and other accounts. ஆர்டினரி மக்கள் பற்றி
நிறைய பிளேஸ்லையும் அக்கௌண்ட்ஸ்லேருந்தும் நம்ம எடுத்து பார்க்கலாம். காளிதாசா இஸ் நோன் ஃபார் இஸ் பிளேஸ் டெபிக்டிங் லைஃப் இன் த கிங்ஸ் கோர்ட். ஸோ காளிதாசா வந்து அவரோட பிளேயில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா கிங்கோட கோர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் அபவுட் தீஸ் பிளேஸ் இஸ் தட் த கிங் அண்ட் மோஸ்ட் பிராமின்ஸ் ஆர் ஷோன் as ஸ்பீக்கிங் சான்ஸ்கிரிட். ஸோ இதில் என்ன காட்டியிருக்காங்கன்னா கிங்கோட கோர்ட்டில் பிராமின்ஸும் மோஸ்ட்லி அண்ட் கிங்கும் வந்து சான்ஸ்கிரிட் பேசுகிறதாகவும், while women and men other than the king and Brahmins used Prakrit. ஸோ விமன் அதுக்கப்புறம் கிங்கை தவிர்த்துட்டு இருக்கிற மென் எல்லாம் வந்து அண்ட் பிராமின்ஸை தவிர்த்துட்டு மிச்சவங்கள பிரக்ருத் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பிளே காளிதாசான்னு பார்த்திங்கன்னா அபிநந்த சகுந்தலம். சரிங்களா? அபிநந்த சகுந்தலமில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஸ் த ஸ்டோரி ஆஃப் த லவ் பிட்வீன் அ கிங் நேம்ட் துஷ்யந்தா அண்ட் அ யங் உமன் நேம் சகுந்தலா. ஸோ ஒரு கிங் இருக்கார், அவர் பேர் துஷ்யந்தா. அதுக்கப்புறம் ஒரு விமன் இருக்காங்க, அவங்க பேர் வந்து சகுந்தலா. ஸோ யங் உமன், இவங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள லவ்வை தான் வந்து அபிநந்த சகுந்தலம்னு சொல்லியிருக்காரு. We find an interesting description of the plight of a poor fisherman in his play. ஸோ இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. ஒரு புவர் ஃபிஷர்மேனை பற்றி அவரோட பிளேலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு நார்மல் பீப்புளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. A fisherman finds a ring. A fisherman found a precious ring which the king had given to Shakuntala. ஸோ இந்த பிளேயில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் இது. ஸோ ஒரு ஃபிஷர்மேன் இருக்கார், அந்த ஃபிஷர்மேன் வந்து ஒரு ப்ரெஷியஸான ரிங்கு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த ரிங் எந்த ரிங்குனா அந்த கிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த சகுந்தலா கொடுத்துருப்பாங்க, துஷ்யனந்தா. பட் விச் ஹேட் பின் ஆக்சிடென்ட்லி swallowed by a fish. ஸோ ஒரு மீன் வந்து அதை முழுங்கிரும். when he went to the palace with it, the gatemen accused him of theft. ஸோ ஆல்ரெடி அந்த ரிங் தொலைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி ஊர் முழுக்க பரவிடுச்சு. ஸோ இவர் அந்த ரிங்கை தூக்கிட்டு போவார் ராஜாவோட பேலஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல கேட்மேன் இவரை பிடிச்சிருவாங்க. அண்ட் த சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் வாஸ் ரேதர் ரூட். ஸோ சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப ரூடானவர். ஹவவர் த கிங் வாஸ் ஹாப்பி வென் ஹீ saw the ring and sent a reward for the fisherman. ஸோ கிங் வந்து ரிங்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஃபிஷர்மேனுக்கு ஒரு ரிவார்டு அனுப்புவார். தென் த போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் த கேட்மேன் டிசைடட் டு டேக் அ ஷேர் ஆஃப் த ரிவார்ட். இப்போது இந்த இடத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கேட்மேனும் அந்த ரிவார்டை நம்ம சுட்டுடலாம் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அண்ட் வெண்ட் அலாங் வித் த ஃபிஷர்மேன் டு ஹேவ் அ ட்ரிங்க். ஸோ இவங்க ஒரு பாதி ஷேர் எடுத்துகிட்டு ஃபிஷர்மேன் கூட ட்ரிங்க் பண்ண போயிடுவாங்க. So do you think that if a poor man finds something and reports this to the police, he would be treated like this today? So name a famous man who thought in Prakrit and a king who issued inscriptions in Prakrit. So now paapom. Okay. A Chinese pilgrim Fahian. ஸோ இந்த ஃபிஷர்மேனோட ஸ்டோரி வந்து காளிதாசா வந்து அந்த அபிநய சகுந்தலமில் எழுதியிருக்காரு. The Chinese pilgrim Fahian noticed the plight of those who were treated as untouchables by high and mighty. ஸோ இப்போ வந்து புதுசாக வேறு ஒரு ஸ்டோரி லைனுக்கு வராங்க. ஸோ இந்த ஸ்டோரி லைனில் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா சைனீஸ் பில்கிரிம் ஃபாஹியன். சைனாலேருந்து இவர் பில்கிரிம் வரார். பில்கிரிம்ஸ்னால் யாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இவர் வந்து அவரோட நோட்ஸில் என்ன எழுதியிருக்காருன்னா அன்டச்சபிள்ஸை பற்றி எழுதியிருக்காரு. யாருன்னா அந்த ஹை அண்ட் மைட்டியாக இருக்கிறவங்க, கிங்ஸு, ஹையர் கிளாஸில் இருக்கிறவங்க, இவங்க இன்னொரு கைண்ட் ஆஃப் மக்களை அன்டச்சபிளாக ட்ரீட் பண்ணுறாங்க, தொட மாட்டேங்கிறாங்கன்னு. தேவர் எக்ஸ்பெக்டட் டு லிவ் ஆன் த அவுட்ஸ்கர்ட் ஆஃப் த சிட்டி. தான் சிட்டினா சிட்டிக்கு வெளியில் வாழ்ந்தவங்க. ஹீ ரைட்ஸ், இஃப் சச் அ மேன் என்டர்ஸ் அ டவுன் ஆர் அ மார்க்கெட் பிளேஸ், ஹீ ஸ்ட்ரைக்ஸ் அ பீஸ் ஆஃப் வுட் இன் ஆர்டர் டு கீப் ஹிம்செல்ஃப் செப்பரேட். ஸோ ஒரு உட்டை வந்து தட்டிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ தான் வந்து மிச்சம் யாரும் இவரை தொட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. People hearing the sound know what it means and avoid touching him or brushing against him. ஸோ யாரும் இவரை தொற்றக்கூடாது, எல்லாம் நகுன்றாங்க. அண்ட் பானபட்டா ப்ரொவைட். ஸோ பானபட்டா யார் டைமில் இருந்தார்? ஸோ ரீகால் பண்ணி பாருங்கள். பானபாட்டா அப்படின்னு சொன்னேன். ஸோ இவர் யார் டைமில் இருந்திருப்பாருன்னா ஹர்ஷவர்தனா டைமில். And Banabhatta provides us with a vivid picture of king's army on the move. So Banabhatta வந்து king's army பற்றி கொடுத்துருக்காரு. The king traveled with an enormous amount of equipment. Apart from weapons, there were things of daily use such as pots, pans, furniture, golden footstools, food including animals such as goat, deer, rabbits, vegetables, spices, carried on carts and loaded on to the packed animals such as camels and elephants. So king வந்து ஒரு வார்க்கு போகிறாரு அப்படின்னா வெப்பன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அவர் கூட இருக்கிற நிறைய பொருட்களையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறார். அந்த பொருட்கள்லாம் இதுதான். ஸோ திஸ் ஹியூஜ் ஆர்மி வாஸ் அக்கம்பனிட் பை மியூசிஷியன் பீட்டிங் ட்ரம்ஸ் அண்ட் அதர் பிளேயிங் ஹார்ன்ஸ் அண்ட் ட்ரம்ஃபெட்ஸ். இதுவும் இல்லாமல் ஒரு ஊர்வலம் போகிற மாதிரி மியூசிக்கு, ட்ரம்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணிட்டு போகிறாங்க. வில்லேஜர்ஸ் ஹேட் டு ப்ரொவைட் ஹாஸ்பிட்டாலிட்டி அலாங் த வே. ஸோ போகிற வழியில் இவங்க போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பாத்வே. ஸோ அந்த பாத்வேல இருக்க வில்லேஜர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து
சேவை செய்யணும். ஸோ தே கேம் வித் கிஃப்ட்ஸ் ஆஃப் கர்ட். ஸோ என்ன கொடுப்பாங்கன்னா சாப்பிட்ற பொருள் தான் மோஸ்ட்டாக கர் அண்ட் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ப்ரொவைடட் ஃபாடர் ஃபார் த அனிமல்ஸ். கொண்டு வந்திருக்காங்களே அனிமல்ஸ், அதுக்கெலாம் ஃபாடர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தே ஆல்சோ ட்ரை டு மீட் த கிங் அண்ட் பிளேஸ் தியர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் பிஃபோர் தம். ஸோ கிங் இந்த வழியாக போகிறான்னு தெரிஞ்சோன்னே இவங்களோட பெட்டிஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஃபைல் பண்ணுவாங்க. த ஆர்மி லெஃப்ட் ட்ரையல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பிஹைண்ட். ஸோ வர வழியெல்லாம் வந்து சண்டை போடணும் அப்படின்னா போடுவாங்க. Elephants often trample down the huts of villagers, and the oxen yoked to the caravans of merchants ran away, scared by the tumult. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த tumultங்கிற வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முண்டா ரெபெல்லியன் அந்த மாதிரி மாடர்ன் இந்தியாவில். ஸோ எலிஃபென்ட்ஸ் வந்து வர வழியில் அந்த ஹட்ஸ் ஆஃப் த வில்லேஜஸை ஸ்பாயில் பண்ணிடும். சில ஆக்சஸ்லாம் வந்து அதுக்கு பயந்துட்டு ஓடிடும். ஆஸ் பானபட்டா சேஸ் த ஹோல் வேர்ல்டு வாஸ் ஸ்வாலோட் அப் அண்ட் டஸ்ட். ஸோ அந்த வார் வந்துருச்சு அப்படின்னா முழு உலகமே வந்து டஸ்ட்டில் இருக்கும். ஐ மீன் அந்த வார் நடக்கிற இடம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. Last part of the lesson, elsewhere find Arabia on the map. Although it is a desert, it was at the hub of communication for centuries. டெசர்ட்டாக இருந்தாலும் ஒரு பார்ட் ஆஃப் ரொம்ப கம்யூனிகேஷன் நிறைந்த இடமா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அரப் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் சேலர்ஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சீ ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப். ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூரோப்பு இந்தியா நடுவில் இருக்கிற இடம் வந்து இந்த அரேபிய மக்கள் இருக்கிற இடம் தான். சரிங்களா? ஸோ அதர்ஸ் ஹூ லிவ்ட் இன் அரேபியா வெதர் பெடோயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாஸ்டோரல் ட்ரைப்ஸ் டிபெண்டிங் மெயின்லி ஆன் கேமல்ஸ். ஸோ அந்த பெடோயின்ஸ் அப்படிங்கிறவங்க அரேபியாவில் இருக்கிறவங்க. இவங்க வந்து கேமல்ஸ் தான் வந்து நம்பி இருக்கிறவங்க. hardy animals that could survive the desert. ஸோ டெசர்ட்டோட ஹார்ஷ் கிளைமேட்ஸை சர்வை பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அரௌண்ட் 1400 years ago, Prophet Muhammad introduced a new religion. ஸோ 1400 வருடங்களுக்கு முன்னாடி போனீங்கன்னா ப்ராஃபிட் முகமது வராரு, புது ரிலிஜன் ஒன்று உருவாக்குறாரு, அதுதான் இஸ்லாம் இன் அரேபியா. ஸோ லைக் கிறிஸ்டியானிட்டி மாதிரியே இஸ்லாம் வாஸ் அ ரிலிஜன் தட் லேட் ஸ்ட்ரெஸ் ஆன் த ஈக்வாலிட்டி அண்ட் த யூனிட்டி ஆஃப் ஆல் பிஃபோர் அல்லா. ஸோ என்ன அப்படின்னா, யாருக்கு மேலேயும் ஹை கிடையாது, அல்லாஹ்க்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒன்று தான், யுனைட்டடாக இருக்கணும், ஈக்வாலிட்டியை வந்து ப்ரிவேல் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. த ஒன் சுப்ரீம் காட். Here is a verse from the Quran, the sacred book of Islam. So for Muslims men and women, for believing men and women, for devout men and women, for true men and women, for men and women who are patient and constant, for men and women who humble themselves, for men and women who give in charity. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, சேரிட்டி கொடுப்பாங்க. for men and women who fast, ஸோ இந்த நோன்பு வைக்கிறது. for men and women who guard their chastity, for men and women who engage much in Allah's remembrance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. for the men and women who engage much in Allah's remembrance, for them has Allah prepared forgiveness and great reward. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட் வந்து forgive பண்ணுவார் நீங்கள் பண்ண விஷயத்துக்கெல்லாம், அண்ட் உங்களுக்கு ரிவார்டும் அளிப்பார் அந்த மாதிரி. அண்ட் வித்தின் 100 years இஸ்லாம் ஸ்ப்ரெட் டு நார்த் ஆஃப்ரிக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 100 வருடங்கள் கழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்கா பக்கம், ஸ்பெயின் பக்கம், ஈரான் பக்கம் அண்ட் இந்தியா பக்கமும் வருது. அரப் sailors பார்த்துக்கிட்டிங்கன்னா who were already familiar with the coastal settlements in subcontinent, அங்கேருந்து அரப் sailors ஆப்வியஸாக வருவாங்க இல்லையா, நவ் brought the new religion with them. ஸோ நியூ ரிலிஜனையும் இங்கே வந்து கொண்டு வராங்க. அரப் soldiers conquered சிந்து. ஸோ சிந்து பாகிஸ்தானில் இருக்குது, அதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க அரேபிய மக்கள். about 1300 years ஆகும். அதனால தான் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பிரிவினையே வந்து எல்லாம் அப்படி ஒரு பக்கம் போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் we are here as two separated countries. சரிங்களா? ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பற்றி பார்ப்போம், சாப்டர் 11 பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த லெசன் வந்து பிடிச்சிருந்தது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, இல்லை புதுசாக வந்து நம்ம இந்த லெசனில் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிட்டது வந்து அந்த ட்ரிக்ஸ், யார் டைமில் யார் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது டெஃபினெட்லி கிவ் அ லைக் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதே இல்லைன்னு சொன்னேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா பாதி பேர் 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா 50% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. த மோர் யூ சப்ஸ்கிரைப் த மோர் வில் கெட் த மோட்டிவேஷன் டு போஸ்ட். ஸோ நிறைய NCERTs, நிறையா புது கோர்சஸ் வந்து கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். So give us the motivation by subscribing, and yeah guys, thank you. And giveawayக்கான வீடியோ போட்டிருக்கேன். giveaway வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து ஃபைன், we have extended a 1 more week's time. ஸோ giveaway வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் என்ன கொடுத்துருக்கணும் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், உங்கள் நேம், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே.
அண்ட் யா கைஸ் தட்ஸ் இட். ஸோ நம்மளோட ஸ்டடி படியில் பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு ஃப்ரம் என்சிஆர்டி டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ். உங்களுக்கு நம்மளுக்கு கோர்சஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு. அது மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஆஸ் வெல் ஆஸ் நம்ம டெலிகிராம் லிங்க் அண்ட் இன்ஸ்டா லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு, டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு டெஸ்ட் சீரிஸ் அண்ட் மென்டரிங் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது அவைல் பண்ணணும்னா மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.